ஐம்புலன் இருக்கிறது. நமக்கு வள்ளலார் எல்லா விதிகளையும் சொல்லிட்டு போயிட்டார். 4 ஒழுக்கம், 4 புருஷார்த்தம் நான் சொல்லவே வேண்டாம். அதெல்லாம் ஐம்புலன்களை எப்படி அடக்குவது என்பதை பற்றி. ஐம்புலனை எல்லாம் இப்ப யாரும் அடக்காதவங்க இங்க யாருமே இல்லை. எல்லாத்துக்கும் அப்பப்ப கண்ட்ரோல். இப்ப சாப்பாடு உங்களுக்கு இல்ல, மத்தியானம் இல்லை அப்படின்னா ஓகேன்னு மகிழ்ச்சியா நம்ம போவோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தண்ணி குடிக்க முடியும், நம்மளால அப்படியே இருக்க முடியும். அதனால எல்லாம் செய்ய முடியும். இப்ப காஃபி இல்ல, அதான் இருக்க முடியும். அந்த ஐம்புலனே எனக்கு நீங்க பாட்டு கிடையாது, பாட்டு கச்சேரி இல்ல. எனக்கு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துல மதுரைக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாட்டு கச்சேரி. ஒரு குறைந்த அளவு டிக்கெட்டு 1000 ரூபாய் உள்ள நுழையணும்னா அதுக்கு மேல 2000, 3000, 4000 ஒரு டிக்கெட் போட்டு அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க அங்க. ஆனா இதெல்லாம் ஐம்புலனை அடைக்கிறத காட்டும். மிக முக்கியமானது எதை அடைக்க வேண்டும் என்றால் மனதை சரிப்படுத்தும். எதை சரிப்படுத்த வேண்டும்? மனதை சரிப்படுத்த வேண்டும். மனதை சரிப்படுத்துறதுனா எப்படி? வேற ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய செல்வத்தை ஒரு பெரிய பிரம்மாண்டமான அழகான பீரோ வாங்கிட்டு வந்தார். பீரோ வாங்கிட்டு வந்து வீட்டு நாம் அனைவராலும் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆளுக்கார் ஐயா சுபம் அவர்கள். அவர்கள் தான் மாவட்டத்தினுடைய தலைவர். மாவட்டத்தினுடைய செயலர் விருந்தனை ஐயா விஸ்வநாதன் அவர்கள் கேட்டு இருக்கிறோம். தெரிஞ்சுக்கிறேன். அவர் தான் எல்லாம் மாவட்டத்துக்கு அவங்க சொன்னதான் நம்ம கேட்க போறோம். அடுத்து அதனுடைய பொருளாளர் அவர்கள் எங்க? ஐயா ராமலிங்கம் அவர்கள் தான் பொருளாளராக தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு மனதாக அன்றைக்கு நாங்கள் 2-3 மாதங்களுக்கு முன்னாடி இந்த மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பு வேணும். அவங்க 3 பேரை ஏற்றுவார்கள். நீங்கள் என்னவெல்லாம் சொல்கின்றீர்களோ மூர்த்திகள் அதை நாங்கள் கேட்டு அற்புதமாக செய்ய காத்திருக்கிறோம் என்ற நல்ல நேரத்தை கூறிக்கொள்கிறேன். நான் நிறைவாக முடிக்க போறேன். நிறைவாக நீங்க அடுத்து கேட்க இருக்கின்றீர்கள் ஐயா பாண்டுரங்கன் அவர்களை பற்றி. அவருக்கு ஒரு மிக புண்ணியம், நமக்கெல்லாம் வாய்க்காத புண்ணியம். கடலூர் பக்கத்துல ஓபிஆரை எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா இத்தனை பேர்த்த பார்க்கும் பொழுது அவரும் ஒரு முதலமைச்சரா இருந்திருக்காரு. யாரு ஆகிட்டு இது எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு பணமோ முழுதும் பூரா அப்படியே கட்டு, முழுவதும் செலுத்து. அவனை கூட்டு உனக்கு தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு விரட்டி இனிமேல் தப்பா நான் பண்ணான்னு சொன்னார். அவரும் தன் நாட்டினுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான். அவரும் இந்த முதலமைச்சர் தான். ஆனா நம்ம இன்னும் வருங்காலம் இன்னும் நல்ல காலமாக மாறும். அற்புதமாக இருக்கும். என்ன இப்ப ஒரு வார காலமா நம்ம எல்லாம் ஒரு வாரமா இந்த 15-20 நாளாவே அப்படியே அந்த தொலைக்காட்சி அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன அற்புதமான காட்சிகள், என்னென்ன அற்புதமான பேச்சுக்கள், எவ்வளவு உண்மையான பேச்சுக்கள், எவ்வளவு மெய்யான பேச்சுக்கள், எவ்வளவு உயர்ந்த பேச்சுக்கள், எவ்வளவு கத்தல் பேச்சுக்கள் அத்தனையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதை சுருக்கமாக சொல்லும் பொழுது நான் சொல்லலை, இது வார்த்தை இல்லை. அரசியல் அழுகல்களையும் சினிமா சொத்தைகளையும் தினம் தினம் நீங்கள் உண்டு கொண்டு இருக்காதீர்கள். கொஞ்சம் கவனமாக இருங்கள். அது மட்டும் நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். கர்நாடகாவில் 125 வருஷத்துல ஒரு பெரியவர் இருக்கார். 125 வருஷத்துல என்ன இல்ல, நான் செய்தியை பார்த்தேன். 125 வருஷம் நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த போய் தோட்ட வேலையை செய்யறாரு, மரத்தடி இருக்காரு. அவரை போய் ஒரு பேட்டி என்ன பேட்டி நம்மளால நிறைய பேட்டி. ஆனா நீ யாரு? விவசாயி. என்ன பண்ற? இங்கதான் இருக்கிறேன். என்ன வயசு என்ன? ஒரு 100 மேல இருக்கும். பரமானந்த சுமையே வருக, எம்போதுவாய் இரவான் கல்வி ஏற்றுகின்ற இடையே வருக, எம்போதுவாய் கலக்கு தவிர்த்து கல்வியளிக்கும் கல்வியே வருக, கல்வியளித்த கழிப்பே கழிப்பில் ஊறுகின்ற கழிவே வருக, கலை மதி நோய் மரணம் செறிந்த வடப்பதியின் வாழ்வே வருக, ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே. வள்ளற்பெருமானுடைய திருவடிக்கு எனது அன்புள்ள வணக்கங்கள். சுவாமி சரவணதாஸ் சாமியுடைய பொன்னார் திருவடிக்கு வணக்கங்கள். எல்லாருடைய திருவடிக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்ன நேரம்? பச்சை நேரம். நான் எல்லாரும் சொன்னா இதுவே 1/4 மணி நேரம் ஆயிடும். அதனால பொதுவா எல்லாருடைய திருவடிக்கும் எனது வணக்கம் சொல்லி
நிகழ்ச்சியை தொடங்கலாம். இதுக்கு முன்னாடி நம்முடைய சென்னை சண்முக ஐயா பேசினாங்க, நல்லா சொன்னாங்க. நம்ம தமிழ்ல தான் நல்ல சொல்லு முகம்ன்ற சொல்லு, பெரியவங்களுக்கு தான் முகம்ன்ற பேர்ல வரும். சண்முகம், ஆறுமுகம், நான்முகன், அறுமுகன். சாமிகளுக்கு பெரியவங்களுக்கு முகம்னு சொல்லணும், மோசமான ஆளுக்கு தலையன்னு சொல்லணும். 10 தலையன் 2 தலை நாகன் 2 முக நாகன்னு சொல்றது இல்லை, அது 10 முகம்னு சொல்றது இல்லை, அவன் 10 தலையன். ஆனா பெரியவங்களுக்கு சுவாமிகளுக்கு தான் தமிழ்நாட்டுல முகம்னு 6 முகம் 12 கையும் கொண்டார் முருகன் கையும் கொண்டார் கந்தன் அழகு மகிழ் வேலுடனே காட்சி தந்தார் சீர்கொண்ட தெய்வ வதனங்களாரும் 6 முகம்னு வரலாறு. சண்முக துரியமணி உண்முக தெய்வமணி சண்முக தெய்வமணியை சண்முகம்னு வரலாறு. ஐயா நனம் கொண்ட தெல்லையம் பதிமரும் அண்ணலார் மகிழ்மன். ஐயா நனம்ன்றது 5 முகம்னு அர்த்தம். தமிழ் ஆனனம் தான் முகம்னு அர்த்தம். வள்ளற்பெருமான் பாடவுல நடராஜபதி மாலையில ஐயா நனம் கொண்ட தெல்லையம் பதிமரும் அண்ணலார் மகிழ்மணியன்னு சொல்லி அம்பாள் பதியத்துல பார்க்கணும். ஆனனம்னா முகம், கஜானனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கஜமுகம். அந்த மாதிரி பெரியவங்களும் முகம்னு சொல்லணும். நல்ல சென்னை சண்முகம் ஐயா அருமையா இங்க நல்லா சொல்லியிருக்காங்க. உண்மையிலே பெரியவங்க தான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்க்கை. பரவாயில்ல, எல்லாரும் ஒரு தெய்வ லோகத்துல கூடியிருக்கிறோம். உண்மைதானே? எப்படி உண்மை? அதனால நல்லா சொல்லிட்டு இல்ல, இந்த இடத்துக்கு பேரே பொன்னாரமாங்க. உண்மைதான் தெரிஞ்சுட்டேன். இந்த ஊரு இடமே பொன்னாரமா. அங்கேயுமே அணையார் குடியன்னு நம்ம படம் பாடினாங்க. எல்லாம் தங்கமாய் அணையார் குடியிடம் தங்கலோகம் தானே, பொன்னடம் தானே, தேவலோகம் தானே. பொன்னகம் தான் தேவர்களுக்கு கூடிய இடம். எப்போ தேவலோகத்து போறான், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும். திண்டுக்கல்ல நல்லா வாழ்ந்தா இந்த தெய்வத்துல வச்சிருக்கு, இந்த பொன்னகரத்துல வச்சிருவோம். ஆனா உண்மையிலேயே தெய்வமாக வாழ்ந்தவர்கள் நம்முடைய சுவாமி சரவணன் தான். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும் சொன்னார் வள்ளுவர். ஆனா பூலோகத்திலே ஒரு பொன்னகரத்துல வச்சிருக்கோம் நம்முடைய சாமி சரவணன் தான். அவ்வளவு பெரிய பொருத்தம் அருளிய இந்திரியத்தை கண்டுபிடித்து அவ்வளவு லேசிக்கிறான். வள்ளலார் 21 பாயிண்ட்ல இந்திரிய ஒழுங்குதான் சொல்றாங்க. இந்த இந்திரிய ஒழுங்குகளை நின்னா நமக்கு நட்சத்திர பிரகாசம் தெரியுமா, நமக்கு பொன் செய்யக்கூடிய ஆற்றல் வரும். அந்த ஆற்றல் வந்துதான் நமக்கு இந்திரிய ஒழுங்குகள் நிற்கிறோம்னு தெரியும். நம்ம சாமிக்கு பொன் செய்யக்கூடிய ஆற்றல் நல்லா தெரியும், ஆனா வெளிக்காது. இங்க அண்ணா சட்டேப்பனுடைய அண்ணாவுடைய குருநாதர் காரணப்பட்டு கந்தசாமி ஐயாவுடைய மாணவர் சிதம்பரசாமி. அவங்க சாதாரணமா மேட்டுக்குடுதலுக்குள்ள இப்பதான் 74 தான் அவங்க வந்து அறிந்தாங்க. எனக்கு நல்லா தெரியும், 10 மாற்று பவன் செய்வாங்க, சாதாரணமா செய்வாங்க. எங்க தமிழாசிரியருக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னாங்க, 5 மாற்று பவன் செய்யறதுக்கு உங்க சொல்லிக் கொடுக்குறேன்னு. அதெல்லாம் எனக்கு வேண்டாம் சாமி, திருவள்ளுவர் வரட்டுட்டாரு எங்க வாச்சா. இவருக்கு என்ன ஆசைன்னா 108 பவன் செய்யணும்னு ஆசை. இவங்கிட்ட போய் 5 மாற்று எதுக்கு கட்டுவாங்க, வள்ளலாருக்கு கட்டிட்டு அவ்வளவு கத்துக்கிறாங்கன்னு எங்க வாச்சான்னு நினைச்சேன். அதனால வேண்டாங்க சாமி, நான் வேணும்போது வாங்கிறேன். அவரும் கொடுக்கல, இவரும் வாங்கிக்கல, அது வேண்டான்ட்டேன். வள்ளல் பெருமான் மேட்டுக்குப்பத்தில் இருந்த போது ஞான சபை கட்டினாங்க. ஒரு சாமியார் சபை கட்டுறாரு, யாருக்கும் டொனேஷன் வாங்க, எல்லாரும் அன்பர்கள் கொடுத்தது கொஞ்சம் மணி தான். ஆனா வள்ளல் பெருமான் மட்டும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க ஞான சபை கட்டுறது. அது கணக்கு நோட்டுல போட்டு எழுதிருக்காங்க. திருவருள் சித்தியார் வரவு 1 லட்சம் ரூபாய்னு எழுதிருக்காங்க. எப்படி 1 லட்சம் ரூபாய் கிடைச்சுன்னா, ஒரு பெரிய வானம் வச்சிருப்பாங்களாம். அந்த வானல்ல தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்பாங்களாம். அதுல முப்போன்னு ஒரு மருந்தை போடுவாங்களாம். திருநீரும் பஞ்சாயத்து சொல்லி போட்டு ஒரு கலக்கு கலக்குவாங்களாம். அது அப்படியே புல் மாதிரி வந்து தங்க பாலமா வந்துருமா. அதை வெட்டி பம்பாயில போய் மாற்றி வள்ளல் பெருமான் ஞான சபைக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. அப்ப எவ்வளவு மாற்று தங்கம் இருக்கு பாருங்க வள்ளலார். இந்திரிய ஒழுக்கத்துல நின்னா நமக்கு ஏம சித்தி கிடைக்கும், நம்ம சாமிக்கு அந்த சித்தி கிடைச்சது. ஆனா அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு தடவை, நம்ம பெரிய இன்னைக்கு இருக்காங்க பெரிய ஆதீனம், அவங்க ஒரு தடவை திண்டுக்கலுக்கு வந்திருக்காங்க. சாமி உங்களால என்ன நிலை கூடி இருக்குன்னா, என்ன இந்த இடத்த அப்படியே தங்கமயமா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஆண்டு போயிட்டாரு அந்த சாமி. இன்னைக்கு இருக்காங்க அவங்க பெரிய மடாது. சாமினால அது முடியும், ஆனா அருளுடைய ஆற்றலுக்கு அடிபணிஞ்சு அது வேண்டான்னு பேசாம இருந்தாங்க. ஆக இந்திரிய ஒழுங்குல முழுசா நின்றனால்தான் சாமியால இந்த பங்களால அவங்க இருக்கிற மலையடி வாழ அந்த வீட்டை இது எல்லாத்தையும் பொன்மயமா ஆக்கலாம், தங்கமயமா ஆக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னா எவ்வளவு உறுதிப்பாடு அவங்க இருந்து.
அந்த வல்லமை அவங்களுக்கு இருக்கு. ஆனா நாம கொஞ்சமாச்சும் அதுல போனோம்னா தான் நமக்கு ஏமசக்தி கிடைக்கும். அந்த சனிய மார்க்கத்துல போனாக்கா என்ன கிடைக்கும்? சாலோகம் கிடைக்கும். தேவலோகத்துக்கு முன்னாடி போகணும். இதுல ஏமசக்தியே கிடைக்கும். தங்கம் செய்யலாம். சாதாரண ஒரு மூலிகை வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச வேண்டுதல் எங்க அண்ணாவுடைய ஐயா தங்கம் செஞ்சாங்க. நமக்கு இச்சை இல்லைன்னு சொன்னா இந்த பௌர்ணமி நாமளே செய்யலான்றது நம்ம பெரியவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பார்க்கணும். ஆனா இந்திய ஒழுக்கத்துல ரொம்ப முக்கியம் வள்ளலார் சொல்றது இன்சொல் பேசுதல், கொடியேற்று செஞ்சுக்கூடாது, நாதம் முதலிய தோத்திரங்களை கேட்கும். நீ கொடிய சொல் கேட்காம இருக்கவே முடியும். ஜீவதோஷம் விசாரியாதிருத்தல், யாருக்கும் குறை சொல்லக்கூடாது. நான் இப்ப கூட நம்ம படப்பாண்ண சொன்ன கூட அது திருப்பி சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி எங்க வாத்தியாருக்கு மத்தியில் சொல்றேன், ஐயா ரெண்டு தலைமையாளர் கூட்டத்துல ஒருத்தர் போய் செருப்பா அடிப்பேன்னு சொல்லி பாருங்க, அவன் உடனே ஒன்னு அடிப்பான்டான்னுவான். நீங்க உடனே ஒண்ணு சொல்லணும், பாலை புரண்டு எடுத்து 10 தடவை அடிப்பேன்னு சொல்லுங்க, இன்னும் ஒரு 8 தடவை அடிக்கணுவான். ரெண்டும் ஒண்ணுதான். நான் சொன்ன வார்த்தை ரெண்டும் ஒண்ணுதான். செருப்பா அடிப்பேன்னு சொல்றதும் பாலை புரண்டு எடுத்து 10 தடவை அடிப்பான்றதும் ஒண்ணுதான். ஆனா இன்னும் 8 தடவை அடிக்கணுவா எதிரில் இருக்கிறவன். அதை சொன்னோம்னா ஒன்னு அடிப்பேன்டான்னுவான். அத பேச முடியல, அது கொஞ்சம் மாத்திட்டு தர்மசாலையில இப்போ சாப்பாடு போடுறாங்க. இந்த தடவை இங்க வந்துட்டேன் கேட்டாங்க. அதுக்கு முதல்ல புடலங்க வியாபாரி போது ஒரு புடலங்க கொடுத்தாரு புண்ணியம். மறுபடியும் லட்சாதிபதி ஆனவர்களும் புடலங்க கொடுத்துப்பாரு, அது ரொம்ப மோசம். அதனால நீ மறுபடியும் வந்து இந்த மாதிரி போட்டுட்டேன். ஆனா தர்மத்தை அவங்களுடைய தர்மத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் தான் சொல்லி வச்சுட்டேன். அதனால இந்த கையை கொடுத்ததுடைய பலன் மற்றவங்களுக்கு தர்மம் பண்றதுதான். இதையெல்லாம் வள்ளலார் இந்திய ஒழுக்கத்துல தான் சொல்லி வச்சுட்டேன். கனவு ஒழுக்கத்துல ரொம்ப முக்கியம், கோபமே வரக்கூடாது. எல்லாருக்கும் உடனே கோபம் வரும். ஒருத்தர் தப்பா பேசினா என்ன, பொறுத்துட்டு போக வேண்டியதானே, உடனே கோச்சுக்கணும். ஒருத்தர் நம்மளை திட்டினா என்ன, கோச்சுக்காம இருக்கலாம். இல்லை, நம்ம மனைவி திட்டினா நம்ம கூட்டுக்காருக்கு எவ்வளவு கோபம் வருது, கோச்சிக்கிட்டு பக்கத்துக்கு போறாரு, அது மோசமான குழம்பு ஊத்து, அதுக்கு என் கூட்டுக்காரி குழம்பு தேவைன்னு மறுபடியும் வந்துடுறாங்க. எதுக்கு கோச்சுக்கணும்ன்ற, எதுக்கு எடுத்தாலும் கோபம். ஒரு பையன் 3 வயசு பையனை ஆக்கிட்டு ஒருத்தர் வெளியில போனார், வாக்கிங் போனார். போற வழியில இந்த 3 வயசு பையன் இல்லாத நகலையெல்லாம் பண்ணான். இவன் பொறுத்து பார்த்து அடித்தாருப்பான். திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், கோபம் பொல்லாதது, சினம் காக்கன்னு சொல்லியிருக்கார். கோபம் உள்ள வந்தாக்க என்ன ஆகுன்னு தெரியாது. கோபம் வந்து போச்சுன்னா கெட்ட பயலா போயிடுவேன். திருவள்ளுவர் சொன்னது, திருமூலர் சொன்னது, வள்ளுவர் சொன்னதுதான் மறந்துட்டியா அப்படின்னு வேகமா பேசிக்கிட்டேன். யாருக்கும் பிறந்தா நான் மனிதனாவேன்னு சொல்லி கேட்கறான்னு சொன்னா எவ்வளவு உயர்ந்த கருத்து தமிழ்நாட்டில் வந்து இந்த புதுக்கருத்து. அப்படித்தான் நம்ம சிந்திச்சுப்பாங்க. சமயத்தின் பேரால பாருங்க, வேஷ்டி எத்தனை வேஷ்டி வியாபாரம் பண்றாங்க. கருப்பு வேஷ்டி கார்த்திகை மாசம் வந்தா நல்ல வியாபாரம் கிளம்பிடுறாங்க. அப்புறம் பச்சை வேஷ்டி அது ஆடி மாசம் வந்தா அப்படி வடக்கு கிளம்பிடுறாங்க. வெள்ளை வேஷ்டி அது எல்லாருக்குமே உண்டு, தை மாசம் வந்தா நாம கிளம்பிடுறோம். அப்புறம் மஞ்சள் வேஷ்டி அம்பாளுக்கு அதை போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா ஏகப்பட்ட வேஷ்டி இப்ப கலர்ல நம்ம நாடு சமயத்துல மாறி, சமயம் தடையாது. அதனால அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தயவுக்கு தடையாது. இந்த ஜென்மத்துல நாம இந்துவா இருக்கலாம், அடுத்த ஜென்மத்துல நாம கிறிஸ்துவா கூட பிறக்கலாம். ஏன் அவர் போய் இப்ப பழகிட்டு இருப்பாங்க? போன ஜென்மத்தில் நாம இஸ்லாமியர்கள் கூட இருந்திருக்கலாம், ஏன் அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க? போன ஜென்மத்திலையும் நாம யாரும் தெரியல, அடுத்த ஜென்மத்திலையும் எப்ப போவோம்னு தெரியல. இருக்கிற நாம மதத்தினால நாம வேறுபடக்கூடாது அப்படின்னு வள்ளலார் நினைச்சாங்க. அந்த காலத்துல மதம் ரொம்ப மோசமா இருக்கு. திருவாரூர்ல இருந்த சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் பெரிய வேறுபாடு. திருவாரூர்ல சைவர்களும் சமணம் சமபங்கு இருக்காங்க அந்த காலத்துல. அப்போ சமணர்களை கேட்டு வருவாங்க, திருநீர் பூச்சிட்டு ஒருத்தன் வருவாங்க கமலாலய குளத்துக்கு நேரம். அந்த திருநீர் பூசனை பார்த்த உடனே சமண அதிகாரிகளுக்கு தீட்டுப்பட்டு போச்சுன்னு சொல்லி உடனே கை வச்சு அந்த கமலாலயத்தை குளத்துல பிடிச்சோம். தீட்டுப்பட்டு போச்சுன்னா குளிச்சிடணும். அவன் குளிச்சு ஏறி கரைக்கு வருவான். இன்னொரு சமண அதிகாரி போவான், ஏன்டா குளிச்சேன்மா? ஒண்ணுமில்லை, ஒரு திருநீர் பூச்சிட்டு வந்தவரை பார்த்துட்டேன், அதனால எனக்கு தீட்டுப்பட்டு போச்சு, அதனால குளிக்கிறேன்னு. கேட்ட உடனே இவன் என்ன பண்ணுவான், அடிவகையில நான் கேட்டுட்டேன்னு எனக்கு தீட்டுப்பட்டு போச்சுன்னு அவன் ஒருத்தோட குளிப்பான். எப்படி தமிழ்நாடு இருந்தது பாருங்க கொஞ்ச நாளைக்கு. அவ்வளவு மோசமா இந்த மாதிரி தீட்டுல இருந்தது.
ஒரு சமயத்துக்காக இன்னொரு சமயத்துக்காக பார்க்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இந்திய அளவுல 52 மடாலயங்கள் ஒண்ணு சேர்ந்து மாநாடு போடுறாங்க. எல்லா ஐயாரும் பிறகுறாங்க. திடீர்னு புத்தர் ஐயா உட்கார்ந்து, ராமமுத்திர உட்கார்ந்து, அவரெல்லாம் நாங்க பாராட்டுங்க எல்லாருமே. ராமம் போடுற வாழ்க்கை 14ஆம் நூற்றாண்டுதான் ராமானுஜரால் கொண்டாடப்பட்டது. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ராமம் போடுற வாழ்க்கை கிராமத்துல என்ன பண்ணாங்க, சாப்பிட்டு சில பேர் வாக்கிங்கா வருவாங்க கிராமத்துல. அந்த மாதிரி ஒரு பெரியவர் வந்தார். யார் இதுன்னு கேட்டேன். வாயவே திறக்கல, திறந்தாலும் கூட்டு போங்க. யாரும் வாய் தர மாட்டேன், திருடனா இருக்கும் போட்டு வாடான்னு அவன். உடனே ஐயா திருடன் இல்லைங்க, இந்த மாதிரி நான் யாத்திரைக்கு போறவங்க படுத்துருங்க. ஐயா யாத்திரைக்கு போறேன் சாப்பிட்டியா? நான் இங்கேயும் சாப்பிடுறது இல்லை. ஐயா நல்ல வாழை இலை இருக்கு, வாழைக்காய் புளிவன்பு இருக்கு, நல்ல கொத்தரங்காய் சாம்பார் இருக்கு, நல்ல கூட்டு இருக்கு, பொரியல் இருக்கு, நீ நல்லா சாப்பிட்டு கொடுக்கலாமா என்று நீ விசாரியா? மசாலெல்லாம் விட்டுட்டான். வாழை இலை இருக்குன்னு நான் பாருங்க மறையிட்டான். சரி இன்னைக்கு வாழை இலை போட்ட சாப்பாடுன்னு கிளம்பிட்டேன். உள்ள போனா வாழை இலை போட்டா நல்லா உட்கார வச்சா நல்ல சாப்பாடு, ரொம்ப திருப்தி. காலையில சாப்பிடாது வாழை இலை சாப்பாடு ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டோம். சாப்பிட்டோம்னா வெளியில வந்து சென்னையில உட்காந்து அந்த வீட்டுக்கார ஐயா அந்த வெத்தலை கொட்டி வச்சிருப்பாங்க கிராமத்துல. வெத்தலை கொட்டி கொண்டு வச்சு வெத்தலை சேவை போட்டுப்பாங்க. இவன் என்ன பண்ணா அந்த முதல்ல பாட்டெல்லாம் வாயில போடணும். ஒரு கொட்டை பாட்டு வந்து வாயில போட்டு மட்டும் ஒரு கட்டி கட்டிட்டான். உள்ளாந்து அந்த பெரியவர் வந்தார். என்னப்பா ஒரு சட்டம் ஒண்ணும் இல்ல, கொட்டை பாட்டு இருந்தது அதை வச்சு கடிச்சேன், அதான் ஒரு சட்டம். ரொம்ப சமத்தரா கட்டாங்க. நான் 7 நாளா முழு ஞானிக்குரிய எல்லா தகுதிகளையும் பெற்றவர் நம்முடைய சன்மார்க்க ஞானி சரவணானந்த சுவாமி சொன்னார். அது மிகையாக அவர்கள் பள்ளிக்கல்வி படிக்கும் பொழுதே அவர்கள் அந்த ஆன்மீகத்திலே ஈடுபாடு கொண்டு அவருடைய முதல்வர்களே பயிற்சி பெற்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அவர்களை அண்டியிருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகும். சுவாமி அவர்களை போன்று ஒரு எளிமையாக வாழ்ந்தவர்களை ஞானிகளை நாம் பார்க்க முடியாது. ஒரு சந்தடி மிகுந்த சூழ்நிலையிலே நம்முடைய ஞானிகள் எல்லாம் இந்த ஆன்மீகத்திலே ஒரு முன்னேற வேண்டும், ஆன்மீக ஈடுபாட்டில் இருக்க வேண்டிய ஒரு ஞானிகள் எல்லாம் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஆசிரமம் வைத்துக் கொண்டு அவர்கள் அங்கே இருப்பார்கள். சந்தடி மிகுந்த சூழ்நிலையை அவர்களுக்கு எப்பொழுதும் பிடிக்காது. ஆனால் நம்முடைய சுவாமிகளை பற்றி தெரியும், சௌந்தரராஜன் அவர்களுக்கு தெரியும், நம்முடைய சிவம் அவர்களுக்கு தெரியும். ஒரு சந்தடி மிகுந்த பகுதியிலே எதை பற்றியும் கவலைப்படாமல், எந்த சூழ்நிலையும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் காலையிலே 6 மணிக்குள்ளாக குடித்துவிட்டு தன்னுடைய இருக்கையிலே அமர்ந்து கொண்டு வருகின்றவர்களுக்கெல்லாம் ஆசி வழங்குகின்ற ஒரு மகா உன்னத புருஷரை நாம் வாழ்நாளில் என்றுமே பார்க்க முடியாது. அத்தகைய ஒரு மகா ஞானி அவர்களை பற்றி எனக்கு மிகுந்த ஒரு அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பொருளாதார தற்சார்பை ஏற்படுத்திக் கொண்டவர்கள். அவர்கள் யாரிடத்திலே ஒரு நயா பைசாவுக்கு கூட எதிர்பார்க்காத தனக்கே தன்னுடைய பொருளாதார தற்சார்பை ஏற்படுத்திக் கொண்டு அந்த வகையிலே அவர்கள் தன்னிறைவு மிகுந்தவர்களாக இந்த ஆன்மீக தொண்டிலே முழுமையாக ஈடுபடுத்தக்கூடிய ஒரு மனோநிலையை ஏற்படுத்திக் கொண்டவர்கள் என்று நம்முடைய சுவாமிகள் சொன்னால், அது எந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஞானிகளை எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அது நம்முடைய சுவாமிகளை போன்று யாரிடத்திலும் எந்த ஒரு காரியத்திற்காகவும் ஒரு பொருளாதார உதவியை நாடாத ஒரு ஞானியை நாம் பார்க்கவே முடியாது. அத்தகைய ஒரு மகா ஒரு புருஷர் அவர்கள். கிறிஸ்துவ மதத்திலே எல்லாம் புனிதர் பட்டம் கொடுக்கின்றார்கள். அவர்களுக்கு பலவித ஆராய்ச்சிகளை செய்து அவர்களை பற்றிய அவர்கள் வாழ்க்கையை பற்றி எல்லாம் ஆராய்ந்து அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், வாழ்ந்த காலத்திலேயே புனிதர் பட்டம் பெற்றவர்கள், சன்மார்க்க உலகிலே புனிதர் பட்டம் பெற்றவர்கள். அத்தகைய மாபெரும் ஞானியவர்கள். அவர்களுக்கு உறுதுணையாக கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் என்ற ஒரு ரிட்டையர்ட் அவர்கள் ACTO வணிகவரித்துறையில் இருந்த அதிகாரி அவர்கள், இவர்கள் அந்த ராமலிங்கம் அவர்கள் எல்லாம் வருவதற்கு முன்பாக
நம்முடைய கிருஷ்ணமாச்சாரிய அவர்கள் தான் அவர்களுக்கு துணையாக இருந்து உலகாயுதல் செயல்களை எல்லாம் அவர்கள் கவனித்துக் கொண்டார்கள். சுவாமிகள் இந்த உலகாயுதல் செயல்களிலே எந்த விதமான ஒரு சிறு துரும்பை கூட அவர்கள் எடுத்து போட்டதில்லை. ஆனால் அவருக்கு உதவியாக இருந்தது நம்முடைய கிருஷ்ணமாச்சாரிய அவர்கள் தான். கிருஷ்ணமாச்சாரிய அவர்கள் நல்ல ஆங்கில அறிவு பெற்றவர்கள், தமிழ் புலமை பெற்றவர்கள். சுவாமிகள் எழுதிய அவர்கள் காலையிலே எழுதியவைகளெல்லாம் அதை நல்ல முறையிலே அதை திருத்தி நல்ல முறையிலே எழுதி அதை பதிப்பித்து அதை நூல்களாக உருவாக்கியதிலே அவர்கள் பெரும் பங்கு பெற்றவர்கள் கிருஷ்ணமாச்சாரிய அவர்கள். கிருஷ்ணமாச்சாரிய அவர்கள் விளம்பரம் என்பார்கள். சாமிக்கு எத்தகைய ஒரு உயிரைப்பிணம் எடுத்து அத்தகைய உயிரைப்பிணத்து நம்முடைய கிருஷ்ணமாச்சாரிய அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் நீங்கள் நான் சொன்னால் உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அவர்கள் நிராப்பணம் போட்டோ பிடிக்க மாட்டார்கள். உண்மையிலே நீங்கள் பூர்வ புண்ணியத்தில் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் தான் அர்த்தம். ஏனென்றால் சுவாமிகளில் அவர்களுடைய ஒளிப்பட்டாலே நம்முடைய அத்துணை குறைகளும் நீங்கும் என்பது நான் அறிந்த இது உண்மையான சத்திய எண்ணங்கள். ஏனென்றால் நான் உண்மையிலேயே சாமியை நம்முடைய பம்பாய் கடை சிறப்பு விழாவிற்காக அவர்களை ஆகாய விமானத்தில் அழைத்து சென்று நாம் அங்கே அவர்களை ஒரு வாரம் சுவாமிகள் அவர்கள் அங்கிருந்து வருபவர்களை எல்லாம் அவர்கள் ஆசீர்வதித்து அவர்கள் அவர்களுடைய நம்முடைய சன்மார்க்க நெறியினை அவர்கள் ஆங்கிலத்திலே அன்று விளக்கினார்கள். அன்றுதான் அவருடைய உண்மையிலேயே ஜெயின் மக்கள் வந்திருந்த அத்துணை பேர்களும் அன்று அவர்களை நானே என்னுடைய எண்ணங்களே இப்பொழுது நினைத்தாலே உடம்பெல்லாம் உள்ளிருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் சாமியின் காலில் விழுகிற கூட்டம் அன்று அளவு கடந்த கூட்டம். ஏனென்றால் அவர் ஆங்கிலத்தில் அன்றைக்கு சாமி ஜெயின் மதத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் நம்முடைய சன்மார்க்கம். சன்மார்க்கம் அந்த அளவு ஜெயின் மதத்தை காட்டின ஒரு படி நம்ம கூடுதலாக நம்ம சன்மார்க்கம் சொல்லியிருக்கு. இன்னும் அன்னைக்கு சாமி அந்த விளக்கம் அன்னைக்கு சொல்லும் போது ஒவ்வொரு ஜெயின் மதத்தின் உள்ள வந்தவங்க அத்துணை மார்வாடி மக்கள் பூரா சாமிகிட்ட சரணாகிரியா அடைஞ்சிட்டாங்க. அவங்க என்னன்னா நீங்க நல்லா முடிச்சா ஒரு நிமிஷம் ஏன்னா பகல் நேரம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் நன்றி உரைக்காம கொடுத்துருக்காங்க. ஆனா என்னுடைய சுவாமியினுடைய பற்றினால நான் ஒரு நிமிஷம் கவனம் நினைக்கிறேன். அவங்க குருவுக்கு தான் முதலிடம் கொடுக்குறாங்க. மக்கள்கள் மார்வாடி மக்கள்கள் குருவிக்கு தான் முதலிடம் கொடுக்குறாங்க. அவங்க அந்த குருவினுடைய அதனுடைய ஆசையை பெறுவதற்கு நீங்கள் திண்டுக்கல்லில் இருந்து உங்களுடைய குருவை அழைத்து இங்கு நமக்கு எல்லாம் ஆசை காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நம்முடைய பெருமானார் சரவணந்தா சுவாமிகள் அவரிடம் அவருடைய பரிபூர்ண சரணாகதி அடைந்து அவரிடம் Jodi
தான் குரு பூஜை, 8வது ஆண்டு குரு பூஜை விழா. இந்த ரோட்டுக்கு வடக்கு பக்கம் சாம்பார் 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 ரசம் யாருக்கு வேணா? ரசம் யாருக்கு ரசம்? ரசம் யாருக்கு வேணா? சாதம் சாதம் எடுத்துவாங்க. மூர்த்தினே சாதம். உள்ள போங்க. உள்ள போங்க. சாம்பார் சாம்பார் சாப்பாடு அப்படியே வச்சுட்டு வரிசையா. சாப்பாடு சாதம் வந்துட்டா சாதம்.